அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீட்பு பணியில் NDRF தீவிரம். டிட்வா புயலால் காரைக்கால் பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் தேசிய பேரிடர் குழு தீவிரமாக உள்ளது. இது குறித்து கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புதுச்சேரி பகுதியில் கரையை கடந்தால் அதன் காரணமாக மரக்காணத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த மீட்பு பணிக்காக இன்று தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்திருக்கிறார்கள். 14 டிட்வா புயல் மீட்பு பணிகளில் மட்டும் 14 தேசிய பேரிடர் குழுக்கள் இந்த களத்தில் இறங்கியுள்ளனர். ஒவ்வொரு அணியிலும் 30 பேர் வீதம் 14 மீட்பு குழுக்கள் களத்தில் செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு குழுடைய துணை கமாண்டன்ட் வைத்தியலிங்கம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்தந்த பகுதிகளுக்கு அவர்கள் பிரிந்து சென்று தங்களுடைய மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவிலிருந்து பெய்த கனமழையின் காரணமாக காரைக்கால் பகுதியில் மரங்கள் அதிக அளவில் விழுந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தேசிய மீட்பு படையினர் வீட்டில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி அதை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். புதுச்சேரி கடற்கரையில் பொதுமக்கள் வர அனுமதி இல்லை. அங்கும் கண்காணிப்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மழை பெய்த இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்க இடங்களை கண்டறிந்து அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகுகள் மற்றும் மீட்பு உபகரணங்கள் மூலம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் அங்கு காத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.